எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த டாக்ஸ் ப்ரொவிஷன் வரி தொழில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்தந்த வருஷம் முடிந்தால் அடுத்த வருஷம் கணக்கு பார்ப்பார்கள். அப்பொழுது செலவு என்பது சில்லறை வியாபாரம் உள்ள அவருடைய டர்ன் ஓவர், அவருடைய வியாபாரத்துடைய விற்பனை தொகைக்கு தகுந்தது போன்றுதான் 1000 முதல் 2000, 3000, அதிகபட்சம் 5000க்கும் செலவாகும். நான் சொல்வது கூடுதலாக. சில்லறை வணிகம் மேக்சிமம் 500 முதல் 1000, அதிகபட்சம் 3000 முடிந்துவிடும். இதுதான் அப்போது உள்ள சட்டத்திட்டங்கள். டிஎன்ஜிஎஸ்டி முடிந்து டிஎன் வேட் வந்த பிறகும் கூட அதுதான் நடைமுறையில் இருந்தது. ஆனால் தற்போது அதே வருமானம் வரக்கூடிய இந்த வரி தொழிலில் வரி ஆலோசகர்கள், ஜிஎஸ்டிபிகள் படாத கஷ்டங்கள் படுகிறார்கள். காரணம், விடுமுறை கிடையாது. குறிப்பாக டியூ டேட் என்பது 20ஆம் தேதி என்பது தடாலடியாக 11ஆம் தேதியாக குறைக்கப்பட்டு 2 வேலைகள் ஒரே ஆளுக்கு ரெகுலர் டீலருக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல். காரணம் என்பது குறிப்பாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு போன்ற பராமரிப்பை சில்லறை வியாபாரிகள் மேல் திணிப்பதுதான் இதற்கு காரணம். அதனுடைய முதல் பலிகடா ஆக்கப்பட்டது வரி ஆலோசகர்கள் தான். குறிப்பாக வரி தொழில் நசியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஜிஎஸ்டி போர்ட்டல் தற்போது இ இன்வாய்ஸ் என்பதை 5 கோடிக்கு மேல் உள்ளவர்களுக்கு கட்டாயம் ஆக்கிவிட்டார்கள். அதற்கு கீழ் உள்ளவருக்கு தான் இப்போ வரப்போகிறார்கள் இ இன்வாய்ஸ். ஆக இனிமேல் தான் அவர்களுக்கும் உண்மையான கஷ்டம் என்ன என்பது தெரிய போகிறது. இது ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு மட்டும் கிடையாது, ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கும் தான். காரணம், வரி ஆலோசகர்களை 2 பேர்களுக்கு மத்தியில் ஒரு பாலமாக செயல்பட்டார்கள் இதுவரை. ஆனால் அதை முறையாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் மிகுந்த வருத்தமான விஷயம். தொழில் நாம் தெரிந்த தொழிலை விடக்கூடாது, தெரிந்த வணிகர்களை நாம் நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இதுவரை பொறுமையாக வேலை செய்த வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்பட்டது. அதை வெளியில் யாரும் சொல்லவில்லை. கடுமையான சோதனைகள் காலகட்டங்கள் கடந்த 7 ஆண்டுகள். ஒரு புறம் கொரோனா காலம், ஒரு புறம் கஜா புயல் போன்ற புயல் வெள்ள பாதிப்புகள் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான எந்த விதமான கால அவகாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படவில்லை ஜிஎஸ்டி கவுன்சில். இதே மாநில அரசாங்கம், தமிழ்நாடு மாநில அரசாங்கமாக இருந்தால் உடனடியாக வணிக வரித்துறை மந்திரியை பார்க்கலாம், அதே போன்று நிதி அமைச்சரை பார்க்கலாம். கூடுமான வரையில் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதிகபட்சமாக மாண்புமிகு முதலமைச்சரையை பார்த்து அப்போது உள்ள சட்டத்திட்டங்களுக்கு வணிகர் சங்கங்கள் சிறப்பாக நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் தற்போதுள்ள வணிகர் சங்கங்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள், ஏன் தாமதப்படுத்த என்று தெரியவில்லை. வரி ஆலோசகர்களும் இதே ஒரு மௌனம் காப்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன். பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ், ஜிஎஸ்டிபி. வரி தொழில் என்பது இனி